சென்னை ஈசிஆரில் காரில் பெண்களை துரத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தோஷ் என்பவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம் தீட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், எவ்வளவு நாட்கள் அவர்கள் விசாரணைக்காக கோரியிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக முட்டுக்காடு பகுதியில ஒரு பெண்களது காரை இளைஞர்கள் சேர்ந்து 2 கார்ல துரத்தக்கூடிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வைரலாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் இந்த சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக காணத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில 7 இளைஞர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதும், குறிப்பாக திமுக கட்சி கொடியை சுற்றிவிட்டு இவர்கள் இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்ட சம்பவமும் நடைபெற்ற நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சந்தோஷ், தமிழ் குமரன், அஸ்வின், சந்துரு ஆகிய 5 பேரை காணத்தூர் போலீசார் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்குல 2 வரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 5 நபர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரணையை நடத்தி சிறையில் அடைத்தனர். குறிப்பாக இந்த சம்பவத்துல சந்துரு என்பவர் தான் ஒரு முக்கிய நபராக பார்க்கப்பட்ட நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில வாக்குமூல வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்களை வைரல் ஆனது. அவர் கொடுத்த வாக்குமூலத்துல சந்தோஷ் என்பவர் மூலமாகத்தான் பெண்களது காரை துரத்தியதாகவும், அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அவர்களது வீடு வரை தாங்கள் துரத்தியதாகவும், இந்த கட்சி கொடி பொருத்தியதற்கான காரணமும் அவர் கூறியபடி தான் எனவும், குறிப்பாக டோல்ல பல இடங்களுக்கு செல்லும் போது டோல்ல பணம் தராமல் ஏமாற்றுவதற்காக இந்த கட்சி கொடியை பொறுத்து விட்டு தாங்கள் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக காணத்தூர் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது சந்தோஷ் என்பவர் தான் இந்த சம்பவத்திற்கு முக்கிய நபராக இருப்பதால அவரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைக்காக அனுமதி கேட்டு தற்போது சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்துல காணத்தூர் போலீசார் ஒரு மனு தாக்கல் ஒன்றை அளித்துள்ளனர். இந்த மனு தாக்கல் மீதான விசாரணை இன்று அல்லது நாளை வர வாய்ப்பு இருப்பதாக காணத்தூர் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தான் இந்த கட்சி கொடியை பொருத்தி இருப்பதும், இந்த பெண்களது காரை துரத்த சொன்னதும் இவர்தான் என்பதால இதற்கு பின்புலமாக இருப்பது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள சந்தோஷை காவலில் எடுத்தால் தான் தெரியும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.